இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தினம் என்பது ஒரு சுவாரஸ்யமான தினம். இன்னும் சொல்லப்போனால் செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்களுக்கான ஒரு தினம். செல்லப்பிராணிகளை வளர்ப்பவர்களுக்கான ஒரு தினம், அதுவும் முக்கியமாக நாய்கள் வளர்ப்பவர்களுக்கான தினம் இது. நாய்கள் வளர்ப்பதில் என்ன இருக்கிறது, அதை ஏன் கொண்டாட வேண்டியிருக்கிறது என்று கேட்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. இன்றைக்கு மனிதர்கள் வேறு எதையும் விட அதிகமாக சார்ந்திருக்கக்கூடிய ஒரு விலங்கு இருக்குமென்றால் அது நாய்கள் தான். நாய்கள் ஒரு காலத்தில் மனிதர்களுக்கு பாதுகாப்பான ஒரு விலங்காக அன்றைக்கும் இருந்திருக்கின்றன, இன்றைக்கும் இருக்கின்றன. அவை வேட்டையாடுவதற்கு துணையாக வந்திருக்கின்றன. உற்ற தோழனாக, ஒரு எமோஷ்னல் பாண்டிங் என்று சொல்லக்கூடிய உற்ற தோழனாக இருந்திருக்கின்றன. நாய்களை பற்றி சிந்திக்கிற போது நாய்களைப் போல ஒரு உணர்வுபூர்வமான பந்தத்தை எந்த பிராணியும் மனிதர்களிடம் ஏற்படுத்துவது கிடையாது. இன்னும் சில உதாரணமாக பூனைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எவ்வளவு பூனைகளை வளர்த்தாலும் சரி, பூனைகள் உங்களிடம் அன்பாக இருக்கும், ஆனால் நீங்களும் அவர்களிடம் அன்பாக இருப்பீர்கள். ஆனால் ஏதோ ஒரு தருணத்தில் அவை தனித்து இயங்கும், தனித்துவமாகவும் செயல்படும். நீங்கள் அதை பார்ப்பதற்கு மிகவும் வித்தியாசமாக இருக்கும். பறவைகளுக்கு கூட அப்படித்தான். நீங்கள் அது உங்களை புரிந்து கொள்ளும், உங்களோடு உறவாடும், ஆனால் அவையும் தனித்த ஒரு உலகத்தில் இருக்கும். ஆனால் உங்களை சார்ந்தே உங்கள் உலகத்தில் எப்போதும் இருந்திருக்கக்கூடிய ஒரு பிராணி இருக்கும் என்றால் அது நாய்கள் தான். நாய்களினுடைய உணர்வுபூர்வமான பந்தத்தை போல நீங்கள் வேறு எந்த மிருகங்களிடமும், நீங்கள் விலங்குகளிடமும் அதை காண முடியாது. அந்த அளவிற்கு உங்கள் உணர்வுகளின் ஆழத்தில் பிணைந்திருக்கக்கூடிய ஒரு விலங்காக இன்றைக்கு நாய்கள் இருக்கின்றன. நாய்களை பற்றிய பல விஷயங்கள், உலகத்தின் விதவிதமான நாய்கள், புது புது பிரீட்ஸ் என்று சொல்லக்கூடிய நாய்கள், பெரிய பெரிய கண்காட்சிகள் எல்லாம் நடக்கின்றன. நாய்களை எப்படி பராமரிப்பது என்பது ஒரு பெரிய அறிவியலாக இன்றைக்கு மாறி இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நாய்களை வளர்ப்பவர்களுக்கு பல சிக்கல்கள், சமூக துயரங்கள் இருக்கின்றன. உதாரணமாக வாடகை வீடுகளில் வசிப்பவர்கள் நாய்கள் வளர்ப்பது தொடர்பான மிகப்பெரிய துன்பத்தை அடைகிறார்கள். அவர்கள் வீடு மாறுகிற போது அந்த நாய்களை கைவிட வேண்டிய ஒரு துயரம் ஏற்படுகிறது. இது ஒரு மிகப்பெரிய உணர்வுபூர்வமாக அவர்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஏனென்றால் சென்னை போன்ற நகரங்களில் பல வீட்டு உரிமையாளர்கள் நாய்கள் வைத்துக்கொள்வதற்கு அனுமதிப்பதில்லை. இது என்ன குரூரமான மனநிலை என்பதையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே போல் இன்னும் சிலவற்றை நாம் எடுத்துக்கொண்டு பார்த்தால், நாய்களை ஒரு பெரிய ஒரு தொற்று காலங்கள் அல்லது ஒரு பெரிய இடம் மாறுதல்களின் காரணமாக மனிதர்கள் கைவிடக்கூடிய ஒரு நிலையும் இருக்கிறது. அப்பொழுது அந்த நாய்கள் உணர்வுபூர்வமாக ஒரு மிகப்பெரிய ஒரு துயரத்தை அனுபவிக்கின்றன. இன்னொரு விஷயம் என்பது நாய்களை அடாப்டேஷன், நாய்களை தத்தெடுத்துக் கொள்வது என்பதும் இன்றைக்கு உலகம் முழுக்க நடைமுறையில் வந்திருக்கிறது. நிறைய பேரிடர் காலங்களில், கொள்ளை நோய் காலங்களில் நாய்கள் பட்டினி கிடந்து இறப்பது ஒரு பெரிய ஒரு பொதுவான போக்காகவே இருக்கிறது. இதற்கு எதிராக நாய்களுக்கு உணவளிப்பது, நாய்களை பாதுகாப்பது, அவர்களை தத்தெடுத்துக் கொள்வது என்பதும் இன்றைக்கு பரவலாக இருக்கிறது. இன்னொரு பெரிய பிரச்சனையும் இருக்கிறது, அதையும் சேர்த்துத்தான் நாம் பேச வேண்டும். அதாவது இந்த தெருவில் தெரியக்கூடிய கேட்பாரற்ற நாய்கள், அவற்றினுடைய இனப்பெருக்கம் என்பது மிகப்பெரிய அதிக அளவில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அவற்றில் பல தொற்றுகளுக்கு ஆளாகி அவை வெறிநாய்களாகவும் மாறுகின்றன. அதனால் இன்றைக்கு அந்த வெறிநாய் கடிக்கு ஆளாகக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு பாதிப்புகளை அடைகிறார்கள். இந்த நிலையில் அப்படி தெருவில் சுற்றி திரியக்கூடிய நாய்களை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமும் அரசுக்கு இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் நாய்கள் அவை தனி மனிதர்களால் கவனித்து வளர்க்கப்படுகிற நாய்கள், அவை மனிதர்களுக்கு உற்ற தோழனாக இருக்கின்றன. மனிதர்களுடைய இந்த நவீன வாழ்க்கையினுடைய தனிமையில் நாய்கள் அந்த தனிமையை பகிர்ந்து கொள்வது போல பல சமயங்களில் நாம் நேசிக்கும் மனிதர்கள் கூட பகிர்ந்து கொள்வதில்லை என்பதைத்தான் நாம் கண்கூடாக பார்க்கிறோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும்,
ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ கர்ப்பிணிகளுக்கு வந்து டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வந்து வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம் அது? ஒரு 50 வருஷம் பின்னாடி வந்து பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது. அங்கங்கே வயல்லே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக வந்து ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா, கத்தி எதா இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது வந்து ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு வந்து எஜுகேஷன், அதுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் வந்து எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயம்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி வந்து குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா வந்து 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு வந்ததுன்னா உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லாரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே வந்து இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க வந்து கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறைய விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தா அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தா ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் வந்து சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக வந்து இந்த இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம். ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. ரொம்ப ஈஸியானது, கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம். அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம். அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது.
இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, அந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட வேலை எங்க, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட வேலை எங்க? ரெண்டாவது, என்னதான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா, அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். வரலாற்று ஆசிரியர்களில் புகழ்பெற்றவரான ஆர்சி மஜும்தார் இந்திய வரலாற்றில் மிக மோசமான காலகட்டம் எது என்று கேட்டால் 1748 68 வரையில் என்று சொல்வார். அந்த 14 ஆண்டுகளை தவிர மற்ற எல்லா காலகட்டங்களிலும் எல்லாம் சரியாக இருந்தது என்று அதற்கு பொருள் இல்லை. ஆனாலும் இந்த 14 ஆண்டுகள் எங்கு நோக்கினும் கலவரங்கள், மோதல்கள், யார் மன்னன் என்றே தீர்மானிக்க முடியாத கட்டம் அனைத்தும் இருந்தது. அதற்கு காரணம் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் கவிழ்ந்து போயின. 1707 ஆண்டு அவுரங்கசீப் இறந்து போன போது ஏறத்தாழ 250 ஆண்டு காலம் இந்த மண்ணில் காலூன்றி இருந்த முகலாய சாம்ராஜ்யம் மாறிப்போயிற்று. சிவாஜியினுடைய காலத்திலேயே அந்த மராத்தியர்கள் வீரம் பெற்றார்கள் என்றாலும் அவுரங்கசீப்புக்கு பிறகு சிவாஜியினுடைய பரம்பரைகள் விரட்டப்பட்டு பேஷ்வாக்கள் என்கிறவர்கள்தான் ஆட்சிக்கு வந்தார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக எந்த இடத்திலும் ஒரு பேரரசன் என்பவன் யாரும் இல்லை என்கிற நிலை ஏற்பட்டு அங்கங்கே தலை தூக்குகிற ஒவ்வொரு கும்பலும் தன்னைத்தான் தலைவன் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொருவரும் மற்ற பகுதியினர் மீது தாக்குதலை நடத்திய காலம். அதுவும் பேஷ்வாக்கள் ஆட்சி வந்ததற்கு பிறகு வைதீக மனோபாவம், தான் பிறப்பால் உயர்ந்தவன் என்கிற அந்த வர்ணாசிரம மனோபாவம் அனைத்தும் வந்து சேர்ந்து விட்டது. ஆகவே யார் ஒருவரும் அந்த வர்ணாசிரம அடிப்படையிலே தான் மதிப்பிடப்படுகிற காலமாகவும் அது இருந்தது. எங்கு நோக்கினும் கலவரங்கள். இந்த கலவரங்களை புரிந்து கொண்டு ஆப்கானியர்கள் இந்தியாவினுடைய வடமேற்கு பகுதியில் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த கட்டத்தில் தான் 1757 ஆண்டு பிளாசி போர் யுத்தமும் நடைபெற்றது. எனவே நாடே சிதைந்து கிடந்தது என்று சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலும் கூட 14ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தோடு மூவேந்தர்களின் ஆட்சி முடிந்து போயிற்று. அதற்கு பிறகு அங்கும் இங்குமாக குறுநில மன்னர்கள் தான் ஆண்டு கொண்டிருந்தார்கள். எந்த இடத்திலும் வலிமையான அரசு இல்லை. இந்தியா முழுவதும் எந்த இடத்திலும் வலிமையான அரசு இல்லை. குறிப்பாக சிவாஜியின் காலத்தில் வீரத்தை பெற்ற மராத்தியர்கள் பிறகு அந்த வீரத்தையே தங்களின் முதலீடாக வைத்து கொண்டு யாரெல்லாம் கொஞ்சம் சலித்தவனாக இருக்கிறானோ அவன் மீது அடிப்பது, அவனுடைய நிலத்தை பரப்புகளை பெற்றுக்கொள்வது என்கிற நிலை வந்தது. சவுத் என்கிற ஒரு வரி விதிப்பு அப்போது தான் தொடங்கிற்று என்று மஜும்தார் எழுதுகிறார். அதாவது என்ன விளைச்சல் நடந்தாலும் அதில் 1/4 பங்கை அவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும். உழைத்தவனுக்கு இல்லை, கூட இருந்தவனுக்கு இல்லை. 1/4 பங்கை இந்த அரசர்களுக்கு என்பதை விட, குறுநில மன்னர்களுக்கு என்பதை விட இந்த கூட்டத்தின் தலைவர்களுக்கு கொடுத்து விட வேண்டும் என்பதாக இருந்தது. அந்த 14 ஆண்டுகளில் ஏற்பட்ட பாதிப்புகள் மீண்டும் இந்தியா தலை தூக்குவதற்கு 1 நூற்றாண்டு காலத்திற்கு கொண்டு போய்விட்டது என்பதையும் அந்த வரலாற்று செய்திகள் நமக்கு தெரிவிக்கின்றன. எனவே
ஒரு சமூகத்தை வழிநடத்துவதற்கு ஒரு அரசு வேண்டும். அந்த அரசு வலிமையான அரசாகவும் இருக்க வேண்டும். அதைவிட முக்கியமானது அது ஒரு செங்கோல் அரசாக இருக்க வேண்டும். கொடுங்கோன்மை அரசுகள் அவை பெரிதாக இருந்தாலும் அளவில் சிறிதாக இருந்தாலும் அந்த கொடுங்கோன்மை அரசுகளால் மக்களும் நாடும் நலிவுறும் என்பதைத்தான் இந்த வரலாற்று காலகட்டம் நமக்கு காட்டுகிறது. அதற்கு முன்பு வரையிலே அது சரியோ தவறோ பாபர் காலத்திலே தொடங்கி பாபர், அக்பர், ஜஹாங்கீர் என்று வரிசையாக வந்து அவுரங்கசீப் தான் ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் ஆட்சி புரிந்தார். அப்போது அவரை எதிர்த்து கிளம்பிய சிவாஜி 6 ஆண்டுகள் தான் மராத்தியத்திலே மன்னனாக இருந்தாலும் அந்த அரசுகள் வடிவமைக்கப்பட்டனவாக, அந்த அரசுகள் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டியனவாக இருந்தன. அதற்கு பின்னால் வந்த அரசுகள் எதுவும் மக்களுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்திலே இல்லை. ஒரு பெரிய குதிரை படை வருகிறது என்றால் யாரை வேண்டுமானாலும் தாக்குவார்கள் என்பதாக இருந்தது. அந்த 14 ஆண்டுகளில் நடைபெற்ற மோசமான வரலாற்று நிகழ்வுகளிலிருந்து தப்பி பிழைத்துத்தான் இந்தியா மறுபடியும் வெளியே வந்தது என்று மஜும்தார் எழுதுகிற போது இப்படி சட்டென்று வரலாற்றின் சில பக்கங்கள் இருண்டு கிடக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடிகிறது.